வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்ச் தான். அண்ட் தென் இதில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ண முடியும், அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்ம கால்ஸ் பேசிக்கலாமா, சாங்ஸ் கேட்டுக்கலாமா, இந்த மாதிரியான டீட்டெயிலெல்லாம் வந்துட்டு நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 வாட்ச் இருக்குது. அண்ட் தென் பழசு ஒன்று, புதுசு ஒன்று. ஸோ நம்ம பழசில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 1.6 ஃபுல் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 240x288 பிக்சல்ஸ் ரெசல்யூஷன். அண்ட் தென் 8 days பார்த்திங்கன்னா பேட்ரி பேக்கப் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நாளே கிடச்சிது. IP68 வாட்டர் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு விராட் கோஹ்லி சைன் போட்டிருக்காப்புல. தென் இதில் 27 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 9.5 mm தின் அண்ட் லைட் வெயிட்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பி ஆட்டோ மானிட்டரிங் இருக்குது, ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் இருக்குது. ஓகேங்க. ஸோ இதில் ரிமோட் கேமரா, மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ், ஸ்லீப் மானிட்டரிங், மியூசிக் கண்ட்ரோல், மென்ஸ்ட்ரல் ரிமைண்டர், வெதர் அப்டேட்ஸ், ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னது அப்படின்றத பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வாட்ச் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ண, ஒரு 2 years பக்கம் யூஸ் பண்ணிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா வேறு வாட்ச் வாங்கினேன். தென் இதை ஓரமாக வச்சுருவோம். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஸோ நான் எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன் ஒரு 2 வருஷமாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி. நீங்கள் அதை ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் G5ஓடது ஒரு கார்டு, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன், அதையும் ஓரமாக போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வாரண்ட்டி கார்டு, ஸோ இதையும் ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு கானா சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஓரமாக வச்சுருவோம். நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைன் போட்டது. ஓகேங்களா. விராட் கோஹ்லி சைன் போட்டிருக்காரு, அதையும் உரமாக போட்டுருவோம். ஸோ அப்புறம் டப்பா தான் இருக்குது, அதையும் தூக்கி உரமாக போட்டுருவோம். ஸோ இப்போ வாட்சில் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ வாட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் வரும். ஸோ டிஏ ஃபிட்டோ ஆப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதில் நிறைய மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. இது மூலமாக நமக்கு ஃப்ளாஷ் எரியும், ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இதில் வைப்ரேஷன் மோட்ரு தான். அந்த இதில் வந்துட்டு மியூசிக் கண்ட்ரோல் அப்படின்றது பாஸ் ப்ளே இந்த மாதிரி மொபைலில் தான் ப்ளே ஆகும். ஆனால் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது ப்ளூடூத். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட பழைய வாட்சை தூக்கி ஓரமாக வச்சுட்டு புது வாட்சை ஓப்பன் பண்ணுவோம். இதான் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிற புது வாட்ச். ஓகேங்களா. இது வந்துட்டு ப்ளூடூத் காலிங் வித் மியூசிக் ப்ளேயிங் சப்போர்ட்டோடு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபயர்போல்ட் ஹண்டரை பற்றி பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு முன்னாடி கவர் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. இதில் ஹைலைட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு 51 mm திக்னஸ், அதாவது ஃபுல் டச் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2.01 இதனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டிஸ்பிளே ரேஷியோ. அதுக்கப்புறம் ப்ளூடூத் காலிங் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. மகேந்திர சிங் தோனின்னு சொல்லிட்டு சைனும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் காலிங்கு, அப்புறம் அதோட டிஸ்பிளே சைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. 240x296 இதனோட ரெசல்யூஷன். ஓகேங்களா. அடுத்து எஸ்பி ஆட்டோ மானிட்டரிங், இந்த பேசிக்கான ஹார்ட் ரேட் ட்ராக்கிங், அப்புறம் ஸ்டாண்ட் பை டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான விஷயந்தான். ஸோ அதுக்கு நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ளூடூத் காலிங், அப்புறம் 120 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், ஸ்லீப் மானிட்டரிங், கேமரா கண்ட்ரோல், அப்புறம் சார்ஜர் அது. ஓகேங்களா. இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்பெக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதனோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14,000 கொடுத்துருக்காங்க. வெறும் 1,300 இதனோட ரேட்டு. ஸோ பாட்டமில் பார்த்திங்கன்னா ஃபயர்போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே வச்சுட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது, ப்ளூடூத் காலிங் இருக்குது. அதில் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நார்மலான பேசிக்கான மெசேஜஸ் ரிசீவ் பண்ணுறது, கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும், மற்றபடி அதை அட்டன் பண்ணி பேச முடியாது.
நமக்கு இதுலேருந்தே வாட்சிலேருந்தே கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ள ஃபயர் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 100% சார்ஜ் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு வாட்ச் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சுருவோம். ஸோ ஆன் ஆகிறது டக்குன்னு ஆன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குங்க வாட்சை ஹோல்டு பண்ணுறதுக்கு, அதை உரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் அட்டைப்பெட்டி, அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கார்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ என்னென்ன கார்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலு, வாட்ச் என்ன மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3.7 to 5 volt அடாப்டர் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 watts கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து நமக்கு நிறைய கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ சார்ஜரை காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா சார்ஜர் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நார்மலாக இதுக்கு வந்துட்டு பின்னு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ஃபயர் போல்ட் நம்பர் 1 வாட்ச் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபை, அப்புறம் அன்லிமிட்டெட் கேம்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவார்ட்ஸ் நிறைய கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து அதை ஓரமாக வச்சிரும். அண்ட் தென் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி டிக்கெட் வந்துட்டு வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதுக்கான டீல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் த வாட்ச் ஃபார் 16 minutes பிஃபோர் யூஸ். ஓகேங்களா. 60 நிமிஷம் நம்ம வந்துட்டு இதை சார்ஜ் பண்ணோம், 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு வாட்ச் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதில் நம்ம இந்த கவரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் ஒன் இந்த கவர் ரிமூவ் பண்ணுறது. ஸோ ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நமக்கு லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மெனு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேருந்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வரும். ஓகேங்களா. இதை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம், அதை ரீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதே மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வரும். இதில் வந்துட்டு கால்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிரைட்னஸ் வைக்கிறது, இந்த எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூ நாட் டிஸ்டர்ப் மோடு, பேட்ரி சார்ஜு, இந்த மாதிரி லோ பவர் மோடு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் செட்டிங்ஸ், இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே, வைப்ரேட் ரிங்கு, அப்புறம் டூ நாட் டிஸ்டர்ப் மோடு, இந்த மாதிரி நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. லோ பவர் மோடு, ஃபோனு, அப்புறம் சிஸ்டம், இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம சாங்ஸும் கேட்டுக்க முடியும். அது நான் என்னது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஃபோனை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. போட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு வெர்சனு, ஆப் டவுன்லோடு, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதில் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். அதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்லீப் அந்த இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் இதை வந்துட்டு வாட்ச் ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 30 செகண்ட் வரைக்குமே ஆனில் இருக்கும். நான் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போ வாட்ச் ஃபேஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம வாட்ச் ஃபேஸ் வந்துட்டு நிறைய மாற்றிக்கலாம். இதெல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இப்போ பாருங்கள், டிஸ்பிளேயில் போயிட்டு நம்ம வாட்ச் ஃபேஸ் வந்துட்டு மாற்றிக்க முடியும் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம மெனு இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ மெனுவில் போயிட்டு நமக்கு பேரல்னு கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்துட்டு சர்ஃபேஸ் மாற்றிக்கலாம். அடுத்து லிஸ்ட்டு வியூ, அதுக்கப்புறம் ஹனி கோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிரிட் வியூ, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் பேரலல் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அப்படி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம வேறு டிசைன் போடுவோமே. இப்போ சர்ஃபேஸ் கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு மோட் இருக்குது, லிஸ்ட் வியூ. ஓகேங்களா. அது பார்த்தது தான் ஹனி கோம்பு. இது பாருங்கள், இது நார்மலாக நம்மளோட ஃபயர் போல்ட் நிஞ்சால் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டைல். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்துட்டு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த கிரிட் வியூ தான் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படியே நார்மலாக எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி.
இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் கேம்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் சேர்த்து அது மூலமாக இது பண்ணுறது. அப்புறம் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனு ஃபைண்ட் போன ஆப்ஷன் ஓகேங்களா. அதுக்கடுத்து வேர்ல்டு கிளாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட் ட்ராக்கிங்கு, அப்புறம் அலாரமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் வாட்ச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்பில்ட் மைக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு எதனா கேட்குறது, கூகுளில் வந்துட்டு கேட்டுக்கலாம். ஹேய் கூகுள்னு சொல்கிறத வச்சு நான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு சாங்ஸ் இதுலேயே ப்ளே ஆகும் ஓகேங்களா. நான் வந்துட்டு வாட்சை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைலை பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்சோட கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபயர்போல்ட் 1 to 7 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ச் ஃபேஸஸ் மாற்றி காட்டுறேன். இப்போ இது வைப்போம் ஓகேங்களா. மாறிடுச்சா, 1 செகண்டில் மாறிடும். அதுக்கடுத்து பழசையை வச்சுருவோம் ஓகேங்களா. இதில் வந்துட்டு நமக்கு எக்கச்சக்கமான வாட்ச் ஸ்பேசஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இனி எல்லாம் பார்த்திங்கன்னா யூனிக்காகவும் நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நார்மல் கிளாக் மாதிரி வைப்போம். ஸோ இந்த வாட்சோட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு வைட் ரேஞ்சில் அந்த ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. நான் வந்துட்டு பழைய வாட்சையும் இங்கே வச்சுருக்கேன், ஸோ புது வாட்சையும் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க, ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒயிட் கலர் நான் ஒரு தீம் வச்சுருக்கேன் இல்லையா, அதை பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக காமிக்குது அப்படின்னு ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பழைய வாட்ச் ஆன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக டிஸ்பிளே இருக்குதுன்னு ரெண்டையும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். அந்த இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னது அப்படின்றத நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு NCS நோ காப்பிரைட் சாங்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். இதை நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிட்டுருக்கு. நமக்கு வாட்சிலேருந்து தான் சவுண்டு வருது. ஸ்பீக்கரை பார்த்திங்கன்னா அடைக்கிறேன், சவுண்டு ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ பாருங்கள் சவுண்டு வருது. இது வழியாக ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு மைக்கு கிட்ட வைக்கிறேன். ஸோ என்னோடய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே கால் குவாலிட்டி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் வரல. கொஞ்சம் என்னென்னா ரொம்ப சவுண்டு கம்மியாக கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே தான் ஓகேங்களா. அதே இதில் வெதரை செக் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த இது வரும் ஓகேங்களா, ஃபேவரட்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு எது வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அதே இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னோடய ரேட் பார்த்திங்கன்னா 1300 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா 1400 வாங்கியிருந்தேன். அதே பார்த்திங்கன்னா அது ப்ளூடூத் காலிங் எல்லாத்துலேயும் சேர்த்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 1100 1300 சம்திங், 1100 சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ரேட்டுக்குள்ளேயே நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஒர்த்து தான் ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒர்த்து தான். அதே நமக்கு கால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேயே பேசிக்க முடியும், ப்ளூடூத் காலிங் ஓகேங்களா. ஸோ எல்லாமே இருக்கும்போது நம்ம இந்த குட்டி வாட்சை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஒர்த்தாக தான் தெரியுது. அந்த ரெண்டையும் பக்கத்தில் வச்சா தெரியும் உங்களுக்கு அது வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. அதே இதில் வந்துட்டு ஒன்று டெஸ்ட் ஒன்று பண்ணி காமிக்கணும், அதுவும் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ஹார்ட் ரேட் வந்துட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு, மெஷர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நமக்கு ரெண்டுமே எந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றது செக் பண்ணிடலாம். ஸோ ஒன்றில் பார்த்திங்கன்னா 75 காமிக்குது, ஒன்றில் 81 காமிக்குது ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஆவரேஜ் தான். ஸோ நமக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு காமிக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதே நம்ம வந்துட்டு இந்த இதை வந்துட்டு சும்மா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு மெடிக்கல் பர்பஸ்க்காக இந்த ஹார்ட் ரேட்டு சென்சார் இதை வச்செல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு அக்யூரேட்டும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு 1 நிமிஷம் அப்படின்றது ஹார்ட் ரேட்டு அந்த வந்துட்டு மானிட்டர் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஒன்றில் 75, ஒன்றில் 84 ஓகேங்களா. ரெண்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கமாக தான் ரிசல்ட் வந்துட்டு வந்திருக்கு.
இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா. ரெண்டையும் கையில் கட்டியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நிறைய கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த வாட்ச்சு. அதே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையும் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒர்த்தாக இருக்குது, அந்த நல்லாவும் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை இன்வைட் பண்ணுறேன். Until then, bye from Creators Navigation. Tata, bye bye. Take care. Bye.